வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து குடைமிளகாய். குடைமிளகாயில் ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்கிறதால டயட் இருக்கவங்க இது எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல பொலிவு தரும். இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்க மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம காலிஃப்ளவர் வந்து இதிலே பெரட்டி பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம இஞ்சி பூண்டு தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி மாவு மசாலா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரே வழியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாவு வந்து இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் காலிஃப்ளவர் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து 250 கிராம் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரை பச்சையாக அந்த மாவில் சேர்க்கறத விட நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை 1 நிமிஷம் போல் அந்த தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம காலிஃப்ளவர்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம காலிஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் 4-5 காலிஃப்ளவர் ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். நம்ம இது மாதிரி தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா தனித்தனியாகவே இருக்கும். இந்த காலிஃப்ளவர் வந்து எல்லா சைடும் நல்லா பொரியிற மாதிரி நம்ம அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆக ஒரு 3 நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக இருக்க இன்னொரு வாட்டி இந்த பொரிச்சதையே இன்னொரு வாட்டி எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 துண்டு இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் தர இதில் 4 பல் பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இது 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம இந்த மஞ்சூரியனுக்கு 2 வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதில் 1.5 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்க அரை வெங்காயத்தையும் ஒரு சின்ன சைஸ் குடைமிளகாவையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதில் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுத்து நம்மளுடைய மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். நம்ம சாஸ்லாம் லைட்டாக தான் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா இந்த சாஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மஞ்சூரியன் வந்து இங்கே ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சு எடுத்த காலிஃப்ளவர்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் இந்த சாஸ்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த காலிஃப்ளவரில் இந்த சாஸ்லாம் இறங்கியிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் போட்டு இறக்கிடலாம்.
நம்மளுடைய அருமையான கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம யூஸ்வலாக கோபி 65 பண்ணுவோம், கோபி மசாலா பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணுவோம். நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.